மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம். 2024 அக்டோபர் 8 செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை அறிக்கை. நேற்று வரை தென்மேற்கு பருவமழையானது குஜராத்தின் பெரும்பாலான பகுதிகள், மத்திய பிரதேசத்தின் மேற்கு பகுதி மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் பெரும்பாலான பகுதிகளில் மற்றும் அதற்கு வடக்கே உள்ள அனைத்து மாநிலங்களிலும் பின்வாங்கியுள்ளது. இது அடுத்து வரும் 30 முதல் 48 மணி நேரத்தில் மகாராஷ்டிரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாநிலங்களிலிருந்து பின்வாங்க துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தற்போதைய வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் வடக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மேற்கு வங்க பகுதியில் நீடித்து கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்நிலையானது தற்பொழுது வலுவிழந்து காற்று சுழற்சியாக வடகிழக்கு மாநிலங்களில் நீடிக்கிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் செயலிழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அரபிக்கடலில் லட்சத்தீவு மற்றும் கேரளா இடைப்பட்ட பகுதியில் கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இந்த கீழடுக்கு சுழற்சி நாளை மதியத்திற்குள் காற்றழுத்த தாழ்நிலையாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்தோனேஷியா கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. இந்த மேலடுக்கு சுழற்சியானது அடுத்து வரும் 48 மணி நேரத்திற்குள் வடமேற்கு நோக்கி நகர்ந்து தமிழக கடற்கரையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று முதல் வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் கேரள கடலோரத்தில் கேரளா மற்றும் அதனை ஒட்டியுள்ள லட்சத்தீவு கடலோரத்தில் நீடித்து கொண்டிருக்கும் கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று மேற்கு மாவட்டத்தின் பெரும்பாலான இடங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை முதல் கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மேலும் தமிழகத்தின் மத்திய மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் முற்பகல் அல்லது பிற்பகலில் மழை தொடங்கி மாலை அல்லது இரவில் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள், வடகடலோரம் முதல் தென்கடலோரம் வரை இடைப்பட்ட கடலோர மாவட்டங்களில் இரவு, நள்ளிரவு, அதிகாலை மற்றும் முற்பகலில் ஆங்காங்கே மிதமான மழை முதல் கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தற்பொழுது அரபிக்கடலில் நீடித்து கொண்டிருக்கும் கீழடுக்கு சுழற்சி நாளை காற்றழுத்த தாழ்நிலையாக வலுப்பெற உள்ளதால் நாளை அல்லது நாளை மறுதினம் முதல் தற்பொழுது வலுக்குறைந்த கிழக்கு திசை காற்று தமிழகத்தில் நுழைந்து வருகிறது. இது நாளை மற்றும் நாளை மறுதினத்திலிருந்து சற்று வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுவதால் தமிழக கடலோர மாவட்டங்களில் கிழக்கு திசை காற்று மழை வரும் வியாழக்கிழமை முதல் படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த மழைப்பொழிவானது உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களிலும் அதிகரித்து காணப்படும் என கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் இந்தோனேஷியா மற்றும் அதனை ஒட்டியுள்ள அந்தமான் பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கும் காற்று சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர்ந்து வரும் வெள்ளிக்கிழமை இரவு அல்லது சனிக்கிழமை அன்று தமிழகத்தின் மத்திய கடலோரம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென் மாவட்ட கடலோரத்தை நீடித்து கிழக்கு திசை காற்றை நன்றாக தமிழகத்தில் ஊடுருவச் செய்யும் என எதிர்பார்க்கப்படுவதால் கடலோர மாவட்டங்களில் சனி, ஞாயிறு அன்று பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை முதல் சற்று கனமழையும், ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மேலும் இந்த காற்று சுழற்சி அரபிக்கடலில் நீடித்து கொண்டு நாளை உருவாகும் காற்றழுத்த தாழ்நிலையானது படிப்படியாக வலுவடைந்து வரும் சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்று தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மேலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாற வாய்ப்புள்ளது. இது மேலும் வலுவடைந்து வடமேற்காக ஓமன் அல்லது ஏமன் பகுதிகளை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்று தமிழக கடலோரத்தை வந்தடையும் மேலடுக்கு சுழற்சியானது தொடர்ந்து அதே இடத்தில் நீடித்து வங்கக்கடலில் வரும் அக்டோபர் 13 முதல் 15ஆம் தேதி இடைப்பட்ட நாட்களில் தென்சீன கடல் நிகழ்வு காற்று சுழற்சியாக அந்தமான் கடல் பகுதிக்கு வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வுடன் வரும் சனிக்கிழமை அன்று வரும் தமிழக கரையோரம் வரும் மேலடுக்கு சுழற்சி இணைப்பு சுழற்சியை ஏற்படுத்தி வடகிழக்கு பருவமழைக்கான சாதக சூழலை ஏற்படுத்தி வரும் அக்டோபர் 15 முதல் 18 இடைப்பட்ட நாட்களில் வடகிழக்கு பருவமழை தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்காந்திர பகுதிகளில் துவக்க செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு காற்று சுழற்சியாக அமைந்து இனிப்பு சுழற்சியாக மாறி
ஒரு காற்றழுத்த தாழ்நிலை அல்லது நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக வலுப்பெற்று தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய வங்கக்கடலில் ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது மேலும் தாழ்வு மண்டலம் வரை வலுவடைந்தால் இது தெற்காந்திரா அல்லது மத்திய ஆந்திரா கரையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தீவிர தாழ்வு பகுதியுடன் இதன் வலுவடையும் தன்மை இருந்தால் இது தெற்காந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள வட தமிழகத்தின் கரையை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் ஆய்வு தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் அது தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வடக்கு நோக்கி நகர்ந்தாலும் அதற்கு முன்பு வட தமிழக மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள டெல்டா மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழையை தரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு இது வடமேற்காக நகர்ந்து மத்திய ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தெற்காந்திரா பகுதிகளில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வின் துல்லியத்தன்மையை அறிய தொடர்ந்து வானிலை அறிக்கையில் இணைந்திருக்கவும். மேலும் இது போன்ற வானிலை அறிக்கையை பெறுவதற்கு மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளவும். ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் செய்து கொள்ளவும். வானிலை அறிக்கை இறுதி வரை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.